எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய பலனை தான் பார்க்க போகிறோம். அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து 4 பாதங்கள் இருக்குது. அதில் 1ஆம் பாதத்தை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ அஸ்வினி 1ஆம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா, அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், அவங்க நடத்தை எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன தோஷம் இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத மூல நூலில் கொடுக்கப்பட்டிருக்கு. நட்சத்திர சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் வந்து இந்த விஷயங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து ஃபாலோ பண்ணி எல்லாருமே பயனடையணும் அப்படிங்கிற நோக்கத்தினால தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து பதிவிடுறேன். இதில் வந்து பரிகாரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த நூலில். அப்போ இவங்களுக்கு என்ன தோஷம் இருக்குது, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கேரக்டர் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் பரிகாரம் தான் ரொம்ப முக்கியம். இந்த பரிகாரம் பண்ணி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பரிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தேவையான பரிகாரத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த தோஷத்துலேருந்து நிவர்த்தி ஆகி வாழ்க்கையை வந்து நீங்கள் நல்லா வாழணும். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவிடுறேன். ஃபஸ்ட்டு அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மெயினாக இருக்கக்கூடிய தோஷம் வந்து புத்திர தோஷம். புத்திர தோஷம் தான் இவங்களுக்கு மெயினாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அடுத்து இந்த அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். புறம் கூறுபவன், அதாவது வந்து யாரையாவது வந்து தப்பு சொல்லிகிட்டே இருக்கிறது. அடுத்து திருட்டுத்தனம் உள்ளவன், திருட்டு புத்தி இருக்கும். ஏதாவது திருடுறது, இன்னொருத்தனை ஏமாத்துறது, கொள்ளடிக்கிறது, இந்த மாதிரி புத்தி, கொடூரமான புத்தி வந்து இந்த அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அடுத்து மனக்கவலை உள்ளவன், எப்போ பார்த்தாலும் எதையா நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்து அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். இதில் பிறந்தவன் வந்து என்ன எப்படி இருப்பான் அப்படின்னா, சிரித்து கொண்டே கொடுமை செய்பவன். அதாவது வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஒருத்தர் துன்பப்படுறது வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கள்ல, அல்லது வந்து சிரிச்சுக்கிட்டே அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறது, கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இவன் பண்ணுவான். அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவன் இந்த மாதிரி பண்ணுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து தன் மனைவியை பேணி காப்பதில் வல்லவன், தன்னுடைய ஒய்ஃபை வந்து நல்லா பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுருப்பான் அப்படிங்கிறதும் இந்த மூல நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பெண்கள் மேல் ஆசை உள்ளவன், பெண்கள் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவன், லவ் பண்ணுறதுலலாம் விருப்பம் இருக்கிற ஒரு ஆள் தான். எல்லாரையுமே வச்சு அனுபவிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து இவனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இவனுக்கு பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, குறுகிய உடல்வாகு உள்ளவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இவன் முதுகில் சுழியோ மருவோ இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதுகில் வந்து ஒரு சுழி மாதிரியோ அல்லது ஒரு மரு மாதிரியோ அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுகபோக ஈடுபாடு, நல்ல லக்ஸுரியாக வாழணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து விரைவாக சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. நிறைய சம்பாதிக்கணும், ஷார்ட் டைமில் வந்து எல்லாத்தையும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி மூல நூலில் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்து இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணுறது, நான் வந்து சுருக்கமாக தான் போடுறேன். எல்லா விஷயத்தையும் என்னால் வந்து ஒரு வீடியோவில் வந்து போட முடியாது. அதனால் வந்து ஒரு பாதத்தில், இந்த பாதத்தில் பிறந்தவங்க மெயினாக அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸு, அதே மாதிரி வந்து என்ன தோஷம் இருக்குது, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத மட்டும் நான் போட்டிருக்கேன். இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, கடவுள்கிட்ட வந்து எனக்கு வந்து குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உருகி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 5 லட்சம் முறை காயத்ரி ஜபம் பண்ணணும். 5 லட்சம் முறையாவது காயத்ரி ஜபத்தை வந்து பண்ணணும்னு போட்டிருக்கு. மகா ருத்யுஞ்சய மந்திரம், அதையும் வந்து ஜபம் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. காயத்ரி மந்திரமும் மகா மிருத்யுஞ்சய மந்திரமும் 5 லட்சம் தடவை வந்து ஜபம் பண்ணும்போது இந்த தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 10 நிறமுள்ள பசு, 10 வகையான கலரில் இருக்கக்கூடிய பசுக்களை வந்து தானம் பண்ணணும். அதோட வந்து ஒரு காளையை வந்து தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நல்லவர்களுக்கு உணவளித்தல், ஒருத்தன் நல்லவனாக தெரியுதான், அவன் வந்து கஷ்டப்படுறான் அப்படிங்கிறவனுக்கு வந்து நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து 40 பொன் உருவங்கள் செய்து சதுர ஹோம குண்டம் அமைத்து, ஹோம குண்டத்தை வந்து அமைச்சு ஹோமம் பண்ணி அந்தணனுக்கு வந்து தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் சொல்லப்பட்ட பரிகாரத்தில் ஏதாவது 2 அல்லது 1ஆவது வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, இந்த மூல நூலில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. நட்சத்திர சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் வந்து ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் என்ன நீங்கள் பாவம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அது இங்கே போடுறதுக்கு இடம் இல்லாதனால நான் போடல, பரிகாரத்தை மட்டும் நான் போடுறேன். போன பிறகு என்ன பாவம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும்
அந்த நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன பாவம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் வந்து பரிகாரத்தை மட்டும் அதில் போட்டிருக்கேன், அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸும் இதில் போட்டிருக்கேன். அதனால் வந்து அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன மாதிரி பரிகாரத்தை மேற்கொண்டால் இந்த தோஷத்துலேருந்து விடுபடலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.